கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் அந்த பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று சொல்லி அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடியினால உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அங்க யோவானுக்கு ஒரு காரியம் வெளிப்படுகிறது. பிசாசானவனுக்கு எப்படி இருக்குதான்? கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுது? சடுதியாய் ஆபத்து வருகிறது. பூமியில் உள்ள உங்களுக்கு எனக்கு இந்த ஆபத்து வரப்போகிறது. அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்? வருகைக்கு ஆயத்தமானவங்களா இருக்கணும். கொஞ்ச நாள் இருக்குது, அதனால தீவிரமா வெளிப்படலாம். தீவிரமா சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வேலை செய்யலாம். அல்லேலூயா. மாட்ட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அங்கங்க கவர்மெண்ட் வண்டியிலிருந்து எல்லாமே என்னது? டிராபிக் ஜாம். அல்லேலூயா. எங்கேயும் வர முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுத்தி தான் நம்மளுடைய ஊரை வந்து சென்றடைந்தோம். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச நாள் மாத்திரம் தான் இருக்குது. வாலிபு தங்கச்சி தம்பி எல்லாருமே கொஞ்ச நாள் மாத்திரம் தான் இருக்குது. அவன் என்ன பண்றான்? சடுதியாய் வேலை செய்யறான். சடுதியாய் செல்போன்ல அதுல இதுலன்னு சொல்லி உங்களை எந்த காரியத்திலும் சிக்க வைக்கலாம்னு சொல்லி சடுதியாய் வேலை செய்யறான். நீங்கள் நான் என்ன பண்ணணும்? நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது ஆயத்தமானவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படித்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. ஏனோக்கு அதை வாசிங்க சீக்கிரம். எபிரேயர் 11 5வது வசனம் 6வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகிறது நிச்சயம்தான், ஆபத்து வருகிறது நிச்சயம்தான் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் ஏனோக்க போல எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். அல்லேலூயா. எபிரேயர் 10